ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ்ல லைவ்ல நடந்த விஷயங்களை தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். கம்ருதீன், திவாகர் இவங்க ரெண்டு பேருமே பார்வதி பத்தி புறம் பேசிட்டு இருக்காங்க. கம்ருதீன் ஒரு பக்கம் பார்வதி பத்தி புலம்புறாரு, திவாகர் ஒரு பக்கம் பார்வதி பத்தி புலம்புறாரு. ரெண்டு பேருமே பார்வதி பத்தி ரொம்ப தப்பா பேசுறாங்க. பார்வதியினுடைய இந்த ஒரு மாச பயணத்தை பத்தி அவங்க ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்றாங்க. கம்ருதீன் பார்வதி மேல ஏன் கோபம்னாக்கா, நேத்து நைட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் ஒரு நையை எடுத்து வாயில போடுறாரு. அதை பார்த்துட்டு பார்வதி என்ன சொல்றாங்கன்னா வேணான்ற மாதிரி பப்ளிக்ல சொல்லிடுறாங்க. அதுக்கு கம்ருதீனுக்கு வந்து செம்ம கோபம் ஆயிடுது. நீ அவ்வளவு நல்லவளா, நீ என்னென்ன பண்ணியிருக்கன்னு எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கம்ருதீன் பேச ஆரம்பிச்சிடறாரு. பார்வதி தாங்க இப்ப பிரச்சனை. ஏன்னா திவாகரும் கம்ருதீனும் இவங்க ரெண்டு பத்தி பேசிட்டு இருந்தாலுமே அடுத்து இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கேங் சேர ஆரம்பிக்கிறாங்க. அது யாரும் பாத்தீங்கன்னாக்கா சாண்ட்ரா, பிரஜன், திவ்யா இவங்க மூணு பேருமே வந்து ஒரு கூட்டு கலவனியா சுத்திட்டு இருக்காங்க. சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா கனியை வந்து அவங்க ஒரு குரூப்பீஸும் சொல்லி நிற்பாங்க. இவங்க பண்றது என்ன, அவங்கள விட இவங்க மோசமான குரூப்பீஸும். கனியாவது முதுகுல குத்துற பழக்கம் கிடையாது. ஆனா இந்த சாண்ட்ராக்கு அது கை வந்த கலையா இருக்கும்னு நினைக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி தான், அதான் நாமினேஷன் டைம்ல தான் விஜய் பார்வதி கூட எல்லாம் ஒரு குரூப்பீஸுமா சேர்ந்தாங்க. இப்போ என்ன பண்றாங்கனாக்கா, பார்வதியை கைட்டி விட்டுட்டு திவாகர், கம்ருதீன் இவங்க 5 பேருமே சேர்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. தனியா விளையாடுன்னு. ஆனா திவாகர் சொல்லிட்டே இருக்காரு, யார் பக்கமும் பார்க்காத, யார் தப்பு பண்ணாலும் பேசு, யாருக்கிட்டயுமே நீ போயிட்டு சிங்கிளா விளையாடு, நீ சிங்கிளா விளையாடினா நல்லா விளையாடுற, நீ சிங்கிளா விளையாடுனா நல்லா விளையாடுறன்னு அப்படின்னு சொல்றாரு தர்பூஸ். யார சொல்றாரு? கம்ருதீனை சொல்றாரு. இதுல ரொம்ப வஸ்ட்டுங்க. பார்வதிக்கு, திவாகர், கம்ருதீன் 3 பேருமே ரொம்ப வஸ்ட்டுங்க. ஒருத்தருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாக்கா எவ்வளவு தப்பு பண்ணாலும் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அதே 2 பேருக்குள்ள எதனா ஒரு மனசு கசப்பு ஆயிடுச்சுன்னா மூளைக்கு உக்காந்துன்னு அவ இதை பண்ணா, இவன் அதை பண்ணான்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிடறாங்க. எல்லாமே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மாசம் ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட இவங்களால வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து ட்ரஸ்ட் பண்ண முடியலன்னா அப்போ என்னதான் அவங்க விளையாடுறாங்க, எவ்வளோ சுயநலமாக இருக்கிறாங்க இவங்க 3 பேரும். சாண்ட்ரா சூப்பருங்க. ஏன்னா குரூப்பிசமா விளையாடுறாங்க அந்த ஒரு வார்த்தை எடுத்துக்கின்னு இவங்க குரூப்பிசமா இப்போ விளையாடி நிற்கிறாங்க. சரிங்க, குரூப்பிசமா விளையாடக்கூடாது. சாண்ட்ரா, பிரஜன், திவ்யா இவங்க 3 பேருமே ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி எல்லா விஷயத்தையுமே டிஸ்கஸ் பண்ணி தான் டார்கெட் பண்றாங்க. எல்லாருமே ஓல்டு ஹவுஸ்மேட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் டார்கெட் பண்றாங்க. ஒன்னு பார்வதி, ஒன்னு கவின். சாண்ட்ரா ரொம்ப உஷாருங்க. அதாவது வந்து அந்த வீட்லயே வந்து பாத்தீங்கன்னாக்கா வாய்ஸ் அவுட் பண்றானோ அப்படின்னு நினைச்சுக்கிறவங்க 3 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒன்னு திவ்யா, ஒன்னு கனி, ஒன்னு பார்வதி. பார்வதிகிட்டயும் இன்னும் டைரக்டா மோதல, ரெண்டாவது வந்து கனிகிட்டயும் இன்னும் டைரக்டா மோதல. ஆனா திவ்யா வந்து பாத்தீங்கன்னா கூடவே வச்சுன்னு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே பின்னாடி வேலை செஞ்சு நிற்கிறாங்க சாண்ட்ரா. பார்வதிக்கு சப்போர்ட்டான ஆள் வந்து பாத்தீங்கன்னா திவாகரும் கம்ருதீனும். அவங்க கிட்ட போயிட்டு பின்னாடி பேசிட்டு, கனிக்கு ஆப்போசிட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேங்க திவாகர், கம்ருதீன், பார்வதி பின்னாடி நின்று குய் பறிச்சுன்னு இருக்காங்க சாண்ட்ரா. அதாவது டைரக்டா மோதனுங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் மோதனுங்க. ரொம்ப கன்னிங்கா இருக்கிறாங்க. இது நான் ஆல்ரெடியே பாத்தீங்கன்னாக்கா வியானாக்கும் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். வியானா வந்து பாத்தீங்கன்னா நடிக்கிறாங்கன்ட்டு. அதே போல இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து சைலண்டா விளையாடுறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எங்க போடணும், எங்க குழி தோண்டணும், எங்க பள்ளம் தோண்டணும், எவனை அடிச்சா எவனுக்கு வலிக்கும், சைலண்டா பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று எபிசோட் நான் பார்த்துருந்தேங்க. நேற்று பிரச்சனை இல்லை, திவாகரை வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க பார்வதி. அந்த நேரத்துல திவாகர் வந்து ரொம்ப பொங்கி நிற்பாரு. மேல இந்த மன்ன சபையில இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா இப்ப பாருங்க, திவாகருக்கு வந்து பார்வதி தப்பாயிடுவா, நம்ம சாண்ட்ரா நல்லவங்களாயிடுவாங்க. அக்கா நீங்க சொல்றது கரெக்டாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ திவாகருக்கும் கம்ருதீனுக்கும் இப்ப என்ன ஆயிடுச்சுனாக்கா, ஒரு மாசம் ஓட்டிட்டோம், நம்மளுடைய பிரசன்ஸ் வந்து தெரியப்படுத்திட்டோம், நம்ம தனியா விளையாடுறோம் அப்படின்னு சொல்ல வச்சுட்டோம். ஸோ இதுக்கு மேல யாருடைய ஹெல்ப்பும் தேவையில்லை, நம்ம தனியா விளையாடிக்கலாம் அப்படின்ற எண்ணமோ என்னன்னு தெரியல. அதனால வந்து இப்போ அவங்க ஃபோக்கஸ் பண்ணி நிற்கிறாங்க. அதுவும் நல்ல விஷயம் தான், நல்லா விளையாடினா நல்லது தான். இப்போ வந்து சாண்ட்ரா ஒரு குரூப் எடுத்துட்டு இருக்காங்க. அது என்ன ஸ்டேஜில் போய் நிற்க போகுதுன்னு தெரியல. எல்லாரும் வந்து அன்பு கேங் கனியை சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அன்பு கேங்கில் கனி அப்படி என்ன தப்பு பண்ணாங்க எனக்கு தெரியல. நாமினேஷன் பண்ணாங்களா, குரூப்பாக சேர்ந்து நாமினேஷன் பண்ணாங்களா, அவங்களுக்குள்ளே வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அது எல்லா டீம்லையும் இருக்கிறது தாங்க. முதல் சீசன்லேருந்து இன்னிய சீசன் வரைக்கும் குரூப்பிசம் இருந்துட்டு தாங்க இருக்கும். அந்த குரூப்பிசத்தில் சேர்ந்தவங்கள நாமினேட் பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ அவங்களே இருக்கிறாங்க. அதே போல் இவங்க இல்லையா, சாண்ட்ரா அவங்க ஹஸ்பண்டை நாமினேட் பண்ணுவாங்களா, அமித் வந்து சாண்ட்ராவை நாமினேட் பண்ணுவாங்களா, அவங்க 2 பேரும் ஒரு குரூப்பிசம் இல்லை. அவங்க 2 பேரும் மட்டும் இல்லை, 3 பேர் இருக்காங்க. அதான் மேஜரா 3 பேர் இருக்கிறாங்க. திவ்யாவோட சேர்த்து மேஜரா 3 பேர் இருக்கிறாங்க. இதுல வந்து இதுக்கு மேல பாத்தீங்கன்னாக்கா கம்ருதீன் சேர்ந்துருவாரு, திவாகர் சேர்ந்துருவாரு. திவாகர் ஏன் இந்த குரூப்ல சேருவாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, அதுல திவ்யா இருக்கிறாங்க. திவ்யா ஓ திவ்யான்னு அவர் போயிடுவாரு. திவ்யாவும் பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டேஸ்ல வந்து முறைச்சிட்டு இருந்தாங்க திவாகர் பண்ற சிலம்சு தனத்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆட்டு காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திவாகர் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா பொம்பளைகிட்டையும் சொல்லி விட்டுட்டு இருப்பாரு. இப்போ இந்த மாதிரி ஆட்டு காமிச்சாக்கா ஆப்போசிட்ல பேசுவாரா, திவாகர் கிட்ட நீ போய் நல்லா பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ எதிரில் யாரா இருந்தாலும்
இருந்தாலும் சரி நீ தாண்டா நல்லா பண்ணலன்னு அவருடைய பழைய ஹிஸ்ட்ரி எல்லா ஜாதகத்தையும் எடுத்து விட்டுடுவார். இப்போ பொது சபையில் நாடா இவ்வளோ நாள் நம்ம பழகணுமே அதெல்லாம் பார்க்க மாட்டார் இருந்தாலும். ஆனால் திவ்யா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆர்ட் காமிக்கிறதுனால இப்போ பார்வதி வேணாம் திவ்யா தான் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்டில் போனாலும் போகலாம். இப்போ திருப்பி சொல்கிறேன், சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ரவுண்டு வருவாங்க, விஜய் பார்வதியே சாப்பிட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் பார்வதி பண்ணுறது பொதுவாக எல்லாருக்கும் தெரியுது, அவள் பண்ணுறது இது தப்பு இது ரைட்டு, சவுண்டு பண்ணுறா எல்லாமே பண்ணுறா. ஆனால் சாண்ட்ரா வந்து சவுண்டே வர்றது கிடையாது. நாளைக்கே பாருங்க, இப்போ திவாகர் கம்ருதீன் கிட்ட சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. கம்ருதீனும் திவாகர் கிட்டே சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கமாயிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேர் டாஸ்க் நல்லா விளையாடுறாங்க. சாண்ட்ரா வந்து இப்போ சூப்பராக விளையாட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பார்வதியும் கம்ருதீனும் திவாகரும் ஒரு ஃப்ரெண்டுனாக்கா இவங்க 3 பேரும் உடைக்கிறது தான் அவங்க பிளான். அந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாண்ட்ரா கிட்ட நல்லா பேசணும், கம்ருதீன் சாண்ட்ரா நல்லா பேசணும், திவாகர் சாண்ட்ரா நல்லா பேசணும். ஆனால் அவங்க 3 பேருக்குள்ள பேசிக்கூடாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவுடைய பிளானு. அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைலண்டாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த திவாகருக்கு என்னதான் சொன்னாலும் புத்தியே கிடையாது. ஏன்னா எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க இவரை பற்றி தப்பாக பேசிட்டாங்கனாக்கா என்ன வேணாலும் பேசுகிறது, அது எவ்வளோ ஒஸ்டான பிஹேவியர்னு தெரியல. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள இன்னும் டேமேஜ், அதுவும் எவ்வளோ ஆஷா எவ்வளோ கோபமாக அந்த டேமேஜ் பண்ணுறது. இப்போ தான் வந்து கனியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து கனிக்கும் திவாகரும் நடந்த போர்ஷன் மாதிரி கனி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா சாண்ட்ரா பார்வதி கனி இவங்க 3 பேருமே ஒரு டஃப் காம்படிட்டராக வருவாங்க. ஆனால் கனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சைலண்ட் ஆகிட்டாங்கனாக்கா சாண்ட்ரா பார்வதி இவங்க 2 பேருமே டஃப் காம்படிட்டராக வருவாங்க. இது என் கணிப்பு. ஃபியூச்சரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்க.